எங்களுடைய வீடியோக்களை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னையும் அணைத்தீர், கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உலகம் என்னை வெறுத்த போது என்னோடு இருந்தீர். உலகம் என்னை வெறுத்த போது என்னோடு இருந்தீர். ரட்சிப்பு அடைய செய்தீர், பரிசுத்தம் காக்க செய்தீர். ரட்சிப்பு அடைய செய்தீர், பரிசுத்தம் காக்க செய்தீர். உம் தோளிலே மகிழ்ந்திருக்க உம் கரம் நீட்டி என்னையும் அணைத்தீர். இன்று கர்த்தராகிய தேவன் ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. ஆமென் சொல்லலாமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க இந்த 14வது அதிகாரத்தை அப்படியே வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், அந்த ஆலயத்தில் அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் பாருங்க, நகரத்தின் நடுவில் ஆண்டவருடைய பிரசன்னம் மகிமை இந்த ஜனக்கூட்டம் மத்தியில் வந்து அமர்ந்து அந்த ஜனக்கூட்டத்துக்கெல்லாம் அவர் கட்டளைகளையும் உபதேசங்களையும் கொடுக்கிறது. அந்த மகிமையிலிருந்து பேசப்படுகிறது எசேக்கியேல் ராஜா தீர்க்கதரிசியோடு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜனங்களோடு பேசுகிறான். நீங்க 2-3 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அது ஒரு மகிமையும் மகத்துவமா இருக்கிறது. ஆமென். இப்படி ஆண்டவராகிய தேவன் அந்த மகிமையில வந்து இருந்துட்டு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட பேசி ஜனங்களோடு கட்டளைகளை கொடுத்து, இப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மகிமை செய்வேன், நான் உங்களுக்கு அன்பனாயிருப்பேன், நான் உங்களுக்கு சிநேகனாயிருப்பேன், நான் உற்ற தாயாயிருப்பேன், தந்தையாயிருப்பேன், இல்லாவிட்டால் இப்படி செய்வேன் என்று எச்சரிப்பையும் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் கூறிட்டு முடிஞ்ச உடனே இந்த மகிமை அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகுது. ஆமென் ஹalleluya. அதுதான் இந்த வசனம் பாருங்க. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் போய் நின்றது. இந்த மலை எந்த மலை தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. நான் அதுதான் சொல்லி தர போறேன். அந்த மலை ஒரு மகிமை நிறைந்த மலை. ஆமென் சொல்லு. ஹalleluya. அவ்வளவுதான், என்னத்த செய்தி அவ்வளவுதான். இந்த மலையை இந்த இடத்தோட பல இடத்துல வந்திருக்கு. முக்கியமா நம்ம 3 இடத்தை பார்க்கலாம். ஒண்ணு, இந்த இடம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் வந்து இருந்துட்டு அந்த மகிமையிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட பேசி ஜனங்களுக்கு கட்டளையும் உடன்படிக்கையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் மகத்துவத்தையும் கொடுத்துட்டு மகிமை புறப்பட்டு போய் மலையிலே தங்கினது. ஆமென். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மலையில நின்னதை கண்டார்கள், அடுத்து எங்க போச்சுன்னே தெரியல. அதான் மலையில் நிற்கிறத கண்டார்கள். அதனால மலையில் நிற்கதை கண்டேன். பாருங்க, கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவில் எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் போய் நின்றது. 22வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சேட்டைகளை விரித்து எழும்பின, சக்கரங்களும் அவைகளுக்கு
அருகே சென்றன. இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவர்களின் மேல் உயர இருந்தது. அப்ப சிங்காசனத்தின் மேல் மகிமைன்னா ஆண்டவர் இருந்தார். அப்படியே புறப்பட்டு மலையில போய் உட்கார்ந்தார். எந்த மலை? யாருக்கெல்லாம் ஞாபகம் வந்து இல்ல? ஆமென் சொல்லு. ஹalleluya. ஒலிவ மலை. ஆமே. என்ன மலை? ஒலிவ மலை. ஹalleluya சொல்லலாமே. அந்த மலையில இருந்துதான் ஆண்டவராகிய தெய்வம் 40 நாள் தன்னை பிரத்யட்சமாக மாம்சத்தோடும் சரீரத்தோடும் ஆவியோடும் இருக்கிறேன் என்று ஜனங்களுக்கு காண்பித்து உபதேசத்தை கொடுத்த உபதேசத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஸ்திரப்படுத்திட்டு, இனி பிதா உங்களோடு பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களோடு செயல்படுவார் என்று சொல்லிட்டு போனார். ஆமென் சொல்லு. அந்த மலையை என்ன மலைன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். 9 முதல் 12 வரை வாசிக்க கேட்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகில் நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். ஆமென் சொல்லு. ஆமென் சொல்லு. ஹalleluya. 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 அந்த ஒலிவ மலை இன்னும் நீங்க அதை கூர்ந்து கீழே எல்லாம் படிச்சீங்கன்னா வரும். அந்த அந்த இதுல சொல்லப்பட்டது போல எசேக்கியேல் 23வது வசனம் 11-23வது வசனத்துல சொல்லப்பட்டது போல எருசலேம் நகரத்திலிருந்து கிழக்கே வாசி பார்ப்போம். 11-23. கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது. ஆமென். இங்க பாத்தீங்களா நீங்க பாருங்க, வானத்துக்கு எழுந்தல் போன எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படி. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கும் சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை, ஆமென், ஹalleluya, ஹalleluya எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். ஆமென், ஹalleluya. அப்ப எருசலேம் நகரத்திலிருந்து கிழக்கு பகுதியில இந்த ஒலிவ மலை இருக்கு. நீங்க வரைபடத்தில் போய் பார்த்தா அதை கண்டுபிடிக்கலாம். ஆமென் சொல்லு. அப்ப அந்த மகிமை போய் தங்கின மலை, ஆமென், ஹalleluya, அதிலிருந்து ஆண்டவர் அப்படியே உயர எடுத்துட்டு போயிட்டார். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் ஜனங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து எல்லாம் செய்து நிறைவேறிட்டு மலையில அப்படியே ஏறி போனார். ஆமென் சொல்லு. ஆமென். ஒலிவ மலை மோடு வர போகும்போது கண்டார்கள், அதுக்கு அடுத்து அவர்கள் காணவில்லை. ஆமென், ஆமென். இனி பாருங்க, இவர் எப்படி யாரி போனாரோ இன்னும் வரப்போகிறார். எங்க வரப்போகிறார்?
அதே ஒலிவ மலை தான், அதே ஒலிவ மலை தான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தை நிஜம். சான்று நமக்கு பகிர்ந்து தருகிறது. அது எப்படி போனாரோ அப்படி வருவார். ஆமென். ரகசிய வருகை முடிஞ்சு பெரிய மகா உபத்திரம் நடக்கும்போது ஜனங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக இதே ஒலிவ மலையில கால் வச்ச போகிறார். சரி, இந்த ஜனங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போனார் அதை பார்த்துட்டு அடுத்து ஒலிவ மலை 2வது வருகையில எங்க வருது? யாருக்கு தெரியும்? எங்க எங்க இருக்கு? சகரியால. யாரு சொன்னது இருக்குன்னு? வேற வேற யாரு தெரிஞ்சவங்க கை வைத்தவங்க? சரி, சகரியாவா இல்ல மல்கியாவான்னு அடுத்து பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம படிச்சோம்பா. இதெல்லாம் நமக்கு உத்தேசமாகவும் ஞாபகம் வச்சிருக்கோம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து போனார், திரும்பி வருவார். அது எந்த பகுதியில்? அப்போஸ்தலர் இலகா எழுதியிருக்கு. இனி எந்த பகுதியில் எழுதியிருக்கு? 2வது வருகையை பற்றி கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கோம். கரெக்டாக வசனங்களையும் அதிகாரங்களையும் சொல்ல முடியலையெങ്കിലും அந்த புக்கோலையாவது என்ன செய்யணும்? ஞாபகம் வச்சிருக்கணும். அப்போதான் கர்த்தர் நமக்கு ஞானம் தந்திருக்கிறான்னு நான் விசுவாசிப்பேன். ஆமென் சொல். இல்லைங்க நம்ம ஞானம்தான், நம்ம அறிவு தான் செயல்படுதோன்னு நான் சந்தேகப்பட்டுருவேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுளுங்க என்ன சொல்லிட்டு போனா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3-8 வரை வாசிக்க. 9-12 வரை வாசித்தோம். அவர் அப்படி போனார், பார்த்துட்டு நின்று 2 வெள்ளை அங்கே உடுத்த தூதர்கள் சொன்னார்கள், எப்படி யாரு போனாரோ அப்படின்னு சீக்கிரமா வரப்போகிறார். பாருங்க, அந்த இதுல நம்ம 9வது வசனத்தை வாசித்தோம்னா, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ள இவைகளை பார்ப்போம். ஆமென். காரணம் அந்த சொன்னப்பட்ட இடம் முக்கியமான இடம். சொன்னப்பட்ட இடம் முக்கியமான இடம். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும், அல்ல உயிரோடு எழுந்தரிச்ச பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி, அது என்ன பேசினாரா? பூமியில உனக்கு பேதுருவே ஜவால உன்னதான் ஆசீர்வதிக்கேன். போனை கடல்ல மீன் போட்டா உனக்கு குட்டையும் உனக்கு கூடையும் நிறைச்சி மீன் கிடைச்சோம். பாக்கி எல்லாம் தல்லாஜையில ஃப்ரிட்ஜில் கொண்டு அடைச்சி வச்சிடலாம். மீன் கிடைச்சாம விற்கலான்னு சொல்லல. ஆமென், ஆமென். மாட்டு வளர்க்கிறவங்கள்ட்ட உனக்கு நிறைய மாடு கண்ணு போடுன்னு சொல்லல. ஆடு வளர்க்கிட்ட ஆளு குட்டியா போடுன்னு சொல்லல. கோழி வளர்க்கிட்ட கோழி முட்டையா போடுன்னு சொல்லல. வியாபாரம் செய்யல்ட்ட உனக்கு நல்ல பெரிய வரேன்னு சொல்லல. ஆமென் சொல்லு. வேலை பாக்கியல்ட்ட உனக்கு அடுத்த பதவி உயர்வு வரேன்னு சொல்லல. அவங்களை எல்லாம் விழிச்சு விட்டு அவர் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை பேசினார். ஆமென் சொல்லு. இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனுக்கு மகத்துவத்துக்கு தேவனுடைய ஓய்வு நாளுக்கு முன்னால பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிப்பதற்காக ஆயத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறது பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அதிகம் பேசுவார். அதுதான் இனிமையானது, அதுதான் இன்பமானது, அதுதான் ருசியானது. ஆனா அதை கேட்கும்போது அதை பார்க்கும்போது எப்போ இதெல்லாம் எப்படி நடக்க போகும்னு சிந்திக்க தோணும். அதுதான் சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப இந்த ஒலிவ மலை ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரத்தின்படியாக தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே வந்து இறங்கி இந்த ஒலிவ மலையிலே போய் தங்கிற்று என்பது போல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவ மலையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது போல இதே ஒலிவ மலையிலே ஆண்டவராகிய தேவன் கால் வைக்க போகிறார் என்று வேதம் சொல்லுகிறதும் நிஜம். அவர் சொன்ன வார்த்தை நிஜம் என்றால் கடைசி நேரத்தில் அவர் சொல்லப்பட்டது 100க்கு 100 நிஜம். மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. இதுல அப்பியலும் இல்ல, காத்தியலும் இல்ல, கொழுக்கட்டையும் இல்ல, அதுக்கு மீறி தித்தையும் இல்லை. அவர் என்ன சொல்ற பாருங்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று திருஷ்டாங்கப்படுத்துகிறார். நாம் விசுவாசிக்கணும், ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்ம மத்தியில உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லு. அவர் அன்னைக்கு இருந்தார், எங்கேயோ போயிட்டாரு, பிறகு வருவார். திருஷ்டாங்கப்படுத்தி சொன்னாரா, நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு எழும்பினேன், இன்று உங்கள் மத்தியில நான் உயிரோடு இருக்கிறேன், அவர் மாம்சத்தோடும் ஆவியோடும் உயிரோடு இருக்கிறேன். அந்த பாதாளத்தின் இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பரதேசி பாதாளத்தின் திறவுகோலை வாங்குவதற்கேற்ற பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். மரியாள் ஓடி வாரா, ஆண்டவரேன்னு கட்டி சேர்ந்து பிடிச்ச போறா. அவர் சொல்றாரு, என்ன தொடாத, நான் இன்னும் பிதாவிடத்துல போகல. ஏன்னா அந்த பாதாளத்தின் திறவுகோலையும் பரதேசியின் திறவுகோலையும் மேனன் பண்ணா அவ்வளவு பரிசுத்தம் தேவை. சாத்தானுடைய தலையை உடைச்சி எடுக்கணும்னா அவ்வளவு பரிசுத்தம். போனார், பிதாவை பார்த்தார், ஆசீர்வாதத்தை பெற்றார். சாத்தானு கையிலிருந்து பிடுங்கி அவனை தோக்கடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் மாம்சமான சரீரத்தை திருஷ்டாங்கப்படுத்தி காட்டி கொடுத்தார். தொட்டு பார்த்தினம் நம்ம தோமாயிட்டு தான் சொன்ன, தொட்டு பாருடே, தொட்டு பாருடே, சதை இருக்கு, ஓட்டை இருக்கு, தொட்டு பாருடே, விழா இருக்கு, கேரியல் இதுல குத்தின ஓட்டை இருக்கு, தொட்டு பாருடே. மாம்ச சரீரத்தை அவர் உடையவராய் ஜீவனோடு இருக்கிறேன், இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருஷ்டாங்கப்படுத்தினாராம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்து ஆகணும். சும்மா இன்னைக்கு விசுவாசித்துட்டு நான் அனுபவம் மூலமா அடிக்கடி இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். பாருங்க, கொஞ்ச நாளையில நமக்கு அந்த 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 பேங்க் பிரச்சனையில இருந்து ஒவ்வொரு காரியங்களுக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு சிநேகிதன், ஒரு தகப்பை எப்படி இருந்து ஆறுதல் கூறி எப்படி சகாயங்களை செய்வானோ அதே போல ஆண்டவராகிய தேவன் ஜீவனோடு இருந்து செய்கிறத நேற்று வர வேளன்ல ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் இப்பளும் உயிரோடு இருந்து செய்கிற ஒரு பெரிய மகத்துவம். அதே மாதிரி நேற்று. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் அப்பாவுக்கு பாதத்தை விட்டு, அப்பாவுக்கு அன்பை விட்டு, அப்பாவுக்கு ஆராதனை விட்டு, அப்பாவுக்கு இரக்கத்தை விட்டு, அப்பாவுக்கு மகத்துவத்தை விட்டு பின்வாங்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனப்பூர்வமா விசுவாசிக்கிறது யாருன்னு கேட்டா இப்ப எல்லோரும் கை வைத்துவியா, இதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்களும் மனப்பூர்வமா விசுவாசிக்கிறீங்க, அது உண்மை, இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தடம் தவறி போகும்போது உலகம் அந்த இடத்துல நம்ம ஆவிக்குள்ள அனுபவத்துல வந்து தடுக்கும் போது இடறி போகிறோம். கொஞ்ச நேரத்துக்காவது, கொஞ்சம் நாளுக்காவது, கொஞ்சம் வாரத்துக்காவது, ஒரு சில மணிக்காவது நாம் அந்த இடத்தை தவறி போறோம். அந்த இடத்துல ஆண்டவர் மரித்து போனார் என்கிற உணர்வு வருகிறது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவ்வளோ பாடு இருக்கும். நம்ம பிள்ளைக்கு வியாதி, இல்லைக்கு நமக்கு வியாதி, இல்லை கஷ்டம், அவ்வளோ பாடு இருக்கும். நினைக்கிறோம், ஐயோ இது என்னடான்னு தோணிடும். அதான் ஒரு சில மணி நேரம், இல்லை உலக ஆசீர்வாதம், உலகத்தினுடைய பதவி, உலகத்தினுடைய பட்டம், உலகத்தினுடைய பணம், ஏதாவது ஒன்று வரும்போது ஒரு சில வினாடிகள், சில மணிக்கூறுகள், சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் ஆண்டவரை விட்டு தடம் மாறி போகிறோம்.
அப்படி தடமாறி போறேன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உன்னுடைய இருதயத்தில் அவர் செத்து போனதுக்கு சமம். உலகத்தார், யூதர்களில் இன்னும் அநேகர், இஸ்ரவேல் ஜனங்களில் இன்னும் அநேகர், புறஜாதி ஜனங்களில் இன்னும் அநேகர், இஸ்லாமியர்களில் இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லை என்று சொல்லுகிற கூட்டங்களுக்கு நீ ஒப்பாய் விடுவ. ஆண்டவர் இன்னும் நம்மோடு இருக்கிறார். மரணமே வந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்ன கூட்டிட்டு போக சித்தம், என்ன கூட்டிட்டு போனார். இந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் நழுவி போறேன்னா உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்து செத்தார் என்கிற விசுவாசம் இல்லை. நான் அப்படி நினைக்க மாட்டேன்னு சொல்றவங்க கை வைத்துக்கன்னு சொன்னாலும் ஒய்த்திட்டு பாவம் செஞ்சு போடுவியா. நான் என்னத்துக்கு அநியாயமா உங்களை பாவத்துக்குள்ள இழுத்து விடியே. நான் சொல்லுகிற ஒரு உபதேசம், ஆண்டவர் அன்றும் இன்றும் என்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன் இன்னைக்கும் ஜீவனோடு இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட ஒரு சகோதரியும் ஒரு பிள்ளையும் வந்தனும் கேபினுக்குள்ளே இருந்து தான் உபதேசத்தை சொல்லிவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணிக்கூர் எல்லாம் இருந்திருப்பேன். அந்த பிள்ளைக்கு ஒரே தலைவலியும் வயிற்று வலியமாக வந்து மாத்திரை தொடர்ந்தே எடுத்துட்டு இருந்தனும். மாத்திரையை கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை 2 நிறுத்தியாச்சு. அவன் சொல்லு வந்து இருந்து நான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் கேட்டேன், பிள்ளை உன் தலைவலி? ஐயா இப்போ ஒன்றும் காணல அங்கிள், வையுங்கள். ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம பக்கத்தில் உயிரோடு இருக்கிறார். உன்னை நினைச்சிடப்படாது, நான் சுகம் கொடுத்தேன்னு நினைச்சிடாத, நாசமா போயிடும். ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம மத்தியில உயிரோடு இருந்து ஜீவனோடு இருந்து அவர் எல்லா காரியங்களையும் செய்து வைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் கூட முழங்கால் போட முடியாது. ஒரு நிமிஷம் கூட சொல்லுது, 5 நிமிஷத்துக்கு மேலே நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியேன். ஆமென். அந்த பிள்ளையின் அம்மா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய தெய்வம் நம்மோடு ஜீவனோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை மக்கா, அதை கிரியையில காட்டணும். இல்லைன்னா நீ துணிகரமா இயேசு செத்திருக்காருன்னு சொல்றதுக்கு சமம். மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால விசுவாசிக்கணும். பாருங்க, ஆண்டவராகிய தெய்வம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு, அதாவது எருசலேம் நகரத்தில் இருந்து அந்த தீர்க்கதரிசியோடு பேசி அந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சும் போது எச்சரிப்பும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கண்டிப்பும் உணர்த்துதலையும் அவர் தீர்க்க தரிசனங்களையும் பேசிவிட்டு அவருடைய மகிமை எழுப்பி ஒலிவ மலையில போய் இருக்குது. அதே ஆண்டவர் தான் அவர் அப்படியே ஒலிவ மலைக்கு மேலே ஏறி போனார். அதே ஆண்டவர் தான் இன்னும் இறங்கி வருகிறார். அந்த கடைசி நேரத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லி தான் ஜீவன் உள்ளவன் என்று திருஷ்டாங்கப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருஷ்டாங்கப்படுத்தினாராம். பாருங்க அடுத்த வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். அது வரைக்கும் இந்த மனுஷர்கள் யாரும் பரிசுத்த ஆவியை பெறல. அதுக்கு பிறகு இந்த 120 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அப்படியே வாசித்து வர பாருங்க. 6 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்றார். ஆமென், ஹல்லேலூயா,
ஹalleluya. இனி இந்த அதிகாரத்தை இன்னைக்கு படிக்கும்போது இவர்கள் எல்லாம் ரூம்ல இருக்கும்போது 120 பேர் ஸ்திரீகளும் புருஷன்மார்களும் பலமான ஒரு சத்தத்தோடு பரிசுத்த, அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஆமென் சொல். அதுதான் பரிசுத்த ஆவியின் நாள், பரிசுத்த ஆவி நிறைந்த நாள். ஆமென். பெந்தேகோஸ்தே என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது பெந்தேகோஸ்து சபை. இனி சொல்லி வைப்பினோம், இயேசு கிறிஸ்து புது ஜீவன் தருகிறார், பெந்தேகோஸ்தே சபை. இனி ஃபுல் ஹாஸ்பிள் பெந்தேகோஸ்து சபை, பூரண பெந்தேகோஸ்து சபை, எல்லாத்துக்கும் பெந்தேகோஸ்து சபை. மற்ற பேர்களை வைக்கிறது ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கிற பேரு. இந்த பெந்தேகோஸ்து உள்ளது பரிசுத்த ஆவி நிறைந்த சபை, பரிசுத்த ஆவி நிறைந்த சரீரம். அதான் சபை, ஆண்டவருடைய ஆலயம். அது பரிசுத்த ஆவி பெற்ற நம்மளையும் குறிக்கும், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஆராதிக்கிற சபையும் குறிக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சரி, ஏறி போயிட்டார் இரண்டாவது முறையாக. அப்படிதானே? அப்படிதானே? ஆமென். ஹalleluya. இனி வரப்போகிறார். எங்க வரப்போகிறாரு? அதே ஒலிவ மலையில தான், அதே ஒலிவ மலை தான். ஒருக்கா கூட கேட்க, மல்கியாவா சகரியாவா? சகரியா கை வைத்துங்க பார்ப்போம். அப்ப என் செய்தியை கேட்கல, தேடி கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப செய்தியை கேட்டீங்களா கேட்கலையா? அட மக்களை, பாவி மக்களை, வார்த்தையை கேட்காம வசனத்தை தேடிட்டு இருந்தியா? அப்படிதானே? தேடி கண்டுபிடிச்சது யாரெல்லாம்? ஒன்று வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்கு. தேடி கண்டுபிடிச்சாம தெரிஞ்சது 1-2 பேர். மற்றவங்க எல்லாம் ஒரு விசுவாசம் பாஸ்டமா ஆணிதரமா செல்லுது, அப்ப அங்கதான் இருக்குன்னு. அப்படிதானே? அட பாவிகளை. அப்ப நான் பேசினது ஒன்றும் ஓடல, கேட்டுதா? கேட்கணும். தேடினதுல தப்பு இல்லை, தேடணும். ஆனா நம்ம மைண்டு இந்த வார்த்தை, அந்த வார்த்தை என்னன்னா, அதாவது ஆண்டவர் இன்னையும் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் சமாதானத்தையும், ஐயோ அந்தந்த நேரத்தில், ஐயோ ஒரு இக்கட்டு சூழ்நிலை, அது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ குளிச்சம்ப ஆபத்து வந்தாலும் சரிதான், இல்லை இல்லை தூங்கம்ப ஆபத்து வந்தாலும் சரிதான், போம்ப ஆபத்து, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு கை கொடுக்கிற தேவனாய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் இன்னைக்கு நீ விசுவாசத்துல இனி 1 மணிக்கூர் நீ தடம் புரண்டு போனாலும் இயேசு செத்து போனாருன்னு நீ சொல்லுகிறேன்னு அர்த்தம். அப்ப எப்பேற்பட்ட பாவம் நம்ம செய்கிறோம்? செய்யாதிருங்கள். பாருங்கள், சகரியா 14வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிங்க. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூப்பிடுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு. எசேக்கியேல் என்ன வாசித்தோம்? எருசலேமுக்கு கிழக்கே இருக்க மலையில ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒலிவ மலை, வரும்போதும் ஒலிவ மலை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், திருஷ்டாங்கப்படுத்தி சொல்லுகிறார். 3 இடத்திலையும் ஆண்டவர் போனதும் அப்படியே வருகிறதும். ஆமென் சொல்லு. பாருங்க, அந்நாளுடைய அவருடைய பாதங்கள் கிழக்க எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒருவ மலையில் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதிலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
ஆமென் சொல்லாமே. அதுக்கு சாட்சியாக இன்னைக்கு ஒலிவமலைக்கு மேலே எத்தனையோ கிரவுண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள வேலி அடைச்சி வச்சிருக்காரு. அங்கே யாரும் கட்டிடம் போடக்கூடாது ஒன்று. ஏன்னா ஆராய்ச்சியில் அந்த பூமிக்குள்ள அந்த மலைக்குள்ள 2 பிளவு இருக்குதான். நாளுக்கு நாள் அந்த விரிசல் கூடிக்கொண்டே இருக்கிறதா. ஆமேன் சொல்லு. இது சாட்சி, இது சரித்திர சாட்சி. ஆமேன். வேத மற்ற உலக ஆராய்ச்சியுடைய சாட்சி, வேதத்துடைய சாட்சி. அப்பப்போ அதை வைக்கும் போது பிளவுண்டாகி 2 பக்கமும் மலை மறையுமா, செதறவோ ஒடியவோ செய்யாதான். இந்த பள்ளத்தாக்கிலோடி ஓடக்கூடிய சூழ்நிலை வருமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். இதை விசுவாசிங்க. இந்த சனிக்கிழமை ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு ஆலோசனை, ஒரு நிமிஷம் கூட தடம் புரண்டு போகாதீர்கள். ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் செத்து போனார் என்கிற சிந்தனை உருவாகும்படி இல்லை, அந்த இடத்தை கொடுக்காதுங்க. ஆண்டவர் நமக்காக அன்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார். என்னையும் அணைத்தீர், கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. கரம் பிடித்து எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே, கலங்கின நேரமெல்லாம் என்னோடு இருந்தீரே. உலகம் என்னை வெறுத்த போது என்னோடு இருந்தீர். உலகம் என்னை வெறுத்த போது என்னோடு இருந்தீர். ரட்சிப்பு அடைய செய்தீர், பரிசுத்தம் காக்க செய்தீர். ரட்சிப்பு அடைய செய்தீர், பரிசுத்தம் காக்க செய்தீர். தோளிலே மகிழ்ந்திருக்க